வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ஏ வந்துட்டு முதல் நாள் கவுன்சிலிங் 28/7/2025க்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 கேட்டகரியா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன கம்யூனிட்டில பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதுல எவ்வளவு எங்கெங்க போயிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா, எனி டிகிரி போஸ்டிங்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1825 வேகன்சி தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதிலேயே பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 628 வேகன்சி போயிருக்குது. இன்னும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற வேகன்சி எவ்வளோ செகண்ட் டே கவுன்சிலிங்ன்னு பாத்தீங்கன்னா, 1197 வேகன்சி தான் அதுல அவைலபிளா இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, என்ன கம்யூனிட்டில வேகன்சிஸ் போயிருக்குது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, ஜிடி ஜெனரலுக்கு பாத்தீங்கன்னா 178 வேகன்சி போயிருச்சு. அதே மாரி ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 10 வேகன்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி ஜிடி வுமன்ல ஒரு 76 வேகன்சி போயிருக்குது. ஜிடி வுமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 2 வேகன்சி எடுத்திருக்காங்க. மத்த கேட்டகரிஸ்ல இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாரி பாத்தீங்கன்னா, பிசி ஜெனரல்ல 134 வேகன்சி போயிருக்குது. பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் யாருமே எடுக்கல. மத்த வேகன்சிஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு போனது எல்லாமே ஜெனரல் வேகன்சிஸ் தான் அதிகமா போயிருக்குது. பிசி வுமன்ல பாத்தீங்கன்னா 54 வேகன்சிஸ் போயிருச்சு. 93 வேகன்சில 39 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்த பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்கிற வேகன்சிஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிசில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 163 வேகன்சில 77 வேகன்சி போயிருச்சு. 86 வேகன்சி தான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரலா தவிர மிச்சம் இருக்கிற வேகன்சிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. எதுவும் வேகன்சி எடுக்கப்படல. அதே மாரி எம்பிசி வுமன்ல பாத்தீங்கன்னா, 76ல 32 எடுத்துட்டாங்க. 44 வேகன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்தது பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் டிடபிள்யூ, அதுக்கப்புறம் விமன்ல வர பிடபிள்யூடி கேட்டகரி எதுலயுமே வேகன்சிஸ் எடுக்கப்படல. சரிங்களா? பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிசிஎம் ஜெனரல்ல 14 வேகன்சி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு 10 வேகன்சி தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. மத்த கேட்டகரி எதுலயுமே உங்களுக்கு வேகன்சி எடுக்கல. அதே மாரி வுமன்ல பாத்தீங்கன்னா, 11 வேகன்சில 7 வேகன்சி ஜெனரல் வேகன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 4 வேகன்சி தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. மேக்ஸிமம் இந்த மிச்சம் இருக்கிற 4 வேகன்சியும் நாளைக்கு பினிஷ் ஆயிரும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அப்படியே பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சிஏ ஜெனரல்ல ஒரு வேகன்சி தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. எஸ்சிஏலயே மொத்தமா பாத்தீங்கன்னா, ஒரு வேகன்சி தான் எடுத்திருக்காங்க. வுமனோ, பிஎஸ்டிஎம்மோ மத்த கேட்டகரிஸ்ல எதுலயுமே எடுக்கல. அதே மாரி எஸ்சி ஜெனரல் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 29 வேகன்சி தான் எடுத்திருக்காங்க. மீதி 150 வேகன்சி அப்படியே இருக்குது. அதே மாரி எஸ்சி வுமன் 15 வேகன்சி எடுத்திருக்காங்க. 42 வேகன்சி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மிச்சம் அப்படியே இருக்குது. மத்த எந்த கேட்டகரியிலுமே வேகன்சிஸ் எடுக்கலை. சரிங்களா? மொத்தமா பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி 628 வேகன்சி இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இந்த எனி டிகிரி போஸ்ட்ல அதே மாரி 1197 வேகன்சி உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அடுத்த கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா, யாருமே இன்னும் எடுக்கல. அதுல எஸ்சிக்கும், எஸ்டிக்கும் மட்டும் தான் 2 வேகன்சி இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல்ல இருந்த மொத்த வேகன்சியும் எடுத்துட்டாங்க. இப்ப ஜிடி ஜெனரல்ல பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேகன்சியுமே உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இல்ல. மத்த கேட்டகரி எல்லாத்துலயுமே வேகன்சி அப்படியே இருக்குது. அதே மாரி ஜிடி வுமன்ல இருந்த மொத்த வேகன்சியும் எடுத்துட்டாங்க. சரிங்களா? மத்த வேகன்சி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பிசிலயும் பாத்தீங்கன்னா, பிசி ஜெனரல் அதுக்கப்புறம் பிசி வுமன்ல இருந்த மொத்த வேகன்சி முடிச்சிருச்சு. மத்த கேட்டகரியில இருந்த வேகன்சிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. அதே மாரி எம்பிசிலயே பாத்தீங்கன்னா, எம்பிசி ஜெனரலுக்கான வேகன்சி மொத்தமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எம்பிசி பிஎஸ்டிஎம், எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல வேகன்சி அப்படியே இருக்குது. மத்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வேகன்சியுமே போகல. மொத்தமா பாத்தீங்கன்னா, ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மென்ட் டிபார்ட்மெண்ட்ல மொத்தமா 19 வேகன்சி எடுத்திருக்காங்க. 19 வேகன்சியும் போக உங்களுக்கு 40 வேகன்சி அப்படியே இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மேல் வார்டன் வேகன்சி எடுக்கவே இல்ல. ஜிடிஜில ஒரு வேகன்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன் சென்னை பொலிட்டன் டெவலப்மென்ட் அத்தாரிட்டில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிடி வுமன் மட்டும் ஒரு வேகன்சி எடுத்துட்டாங்க. சோ அந்த வேகன்சி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேகன்சி வேற எதுவும் லெஃப்ட் ஓவரா இல்ல. மத்தது எந்த ஒரு கேட்டகரியிலுமே வேகன்சி எடுக்கல. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா, ஒரு வேகன்சி எடுத்திருக்காங்க. மீதி 19 வேகன்சி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கான வேகன்சி தான். யாருமே அந்த வேகன்சிஸ் எடுக்கல. அடுத்தா பாத்தீங்கன்னா, பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிடிஜில இருந்த வேகன்சி மொத்தமா எடுத்துட்டாங்க. அதே மாரி பிசிஜில இருந்த வேகன்சி அப்படியே எடுத்துட்டாங்க. மிச்ச வேகன்சி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இல்லாம. மொத்தமா 3 வேகன்சி எடுத்திருக்காங்க அசிஸ்டன்ட் இன் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜூனியர் அக்கவுண்டன்ட் இன் தமிழ்நாடு பிஷரி அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன்ல எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்கல. இருந்த வேகன்சி அப்படியே இருக்குது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் கிரேட் 2 இன் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேகன்சியுமே எடுக்கல சரிங்களா. ஆவின்ல வர போஸ்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் லீகல் ஸ்டடீஸ்ல இந்த வேகன்சியும் யாரும் எடுக்கல. ஒரே ஒரு வேகன்சி தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வந்துட்டு நம்மளோட அந்த டீடைல்டு பிடிஎஃப் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் போயிருக்குது அப்படிங்கறத பத்தின டீடைல்டு பிடிஎஃப் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.